வணக்கம். இன்று நாம் பனங்கிழங்கு பற்றி பார்க்க போகிறோம். பனைமரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பனம்பழத்தை மண்ணில் புதைத்து வைப்பதன் மூலம் பனங்கிழங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. பனம் விதைகள் முளைக்கும் போது நிலத்துள் செல்லும் வேரில் மாவு பொருள் சேமிக்கப்பட்டு கிழங்கு உருவாகின்றது. இதுவே பனங்கிழங்கு ஆகும். பொதுவாக பனங்கிழங்கு விதை விதைத்து சாகுபடி செய்ய 60 முதல் 90 நாட்கள் ஆகும். மார்கழி மாசம் முதல் மாசி வரை பனங்கிழங்கு சீசன் என்பார்கள். இந்த காலகட்டங்களில் அதிக அளவு அறுவடை செய்யப்பட்டு விற்பனைக்கு வருகிறது. பனங்கிழங்கை பச்சையாக உண்பதில்லை. இந்த பனங்கிழங்கை தோல் நீக்கி தண்ணீர் விட்டு கழுவி பின்னர் சுத்தமான நீரில் உப்பு மஞ்சள் சேர்த்து நன்றாக கிழங்கை வேக வைத்து சாப்பிட வேண்டும். பொதுவாக பனங்கிழங்கு வாயுவை உண்டாக்கும் என்பார்கள். ஆதலால் பூண்டு சேர்த்தும் வேக வைக்கலாம். பின்னர் வெந்த கிழங்கின் நாரை நீக்கிவிட்டு சாப்பிடலாம். சிலர் நெருப்பில் வாட்டி சுட்டு தின்பதும் உண்டு. பனங்கிழங்கை பொறுத்தவரை விட்டமின் பி, சி நிறைந்த பாதாமுக்கு இணையான சத்துக்களை கொண்ட கிழங்காகும். இதில் கார்போஹைட்ரேட், புரதம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் என ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன. மிகவும் ஒல்லியாக உடல் எடை குறைவாக உள்ளவர்கள் இந்த பனங்கிழங்கை சாப்பிடுவதனால் உடல் எடையை மிக எளிதாக அதிகரிக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் இந்த பனங்கிழங்கை சாப்பிட்டால் இதில் இருக்கும் அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும். பலவீனமான கர்ப்பப்பை உள்ள பெண்கள் இந்த பனங்கிழங்கை வேக வைத்து தோல் நீக்கி நன்கு காய வைத்து பொடி செய்து தேங்காய் பாலுடன் கலந்து சாப்பிடுவதால் கருப்பை வலுப்பெறும். மேலும் பனங்கிழங்கில் உள்ள அதிகப்படியான ஊட்டச்சத்து உடலை ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வைத்துக்கொள்ள உதவும். பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த பொருட்களையும் சாப்பிடக்கூடாது என்பார்கள். ஆனால் இந்த பனங்கிழங்கில் உள்ள சில வகையான வேதிப்பொருட்கள் உடலில் இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கின்றது. இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது. எனவே இந்த பனங்கிழங்கை எந்தவித பயமில்லாமல் சாப்பிடலாம். பனங்கிழங்கில் உள்ள அதிகப்படியான இரும்பு சத்து இரத்த சோகை நோயை எளிதில் குணப்படுத்துகிறது. எனவே இரத்த சோகை உள்ளவர்கள் இந்த பனங்கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும். பனங்கிழங்கை வேக வைத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி காய வைத்து அதனுடன் கருப்பட்டி சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். அதிக உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுபவர்கள் பனங்கிழங்கை சாப்பிட்டு வர உடல் உஷ்ணம் குறைந்து உடலுக்கு குளிர்ச்சியை தரும். பனங்கிழங்கில் பொட்டாசியம், நார்ச்சத்து மற்றும் ஒமேகா-3 அமிலங்கள் உள்ளன. இது இதயத்தில் ஏற்படும் அடைப்பை தடுக்கிறது. மேலும் இது மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை குறைக்கிறது. தினசரி உணவில் பனங்கிழங்கையோ அதன் பொடியையோ எடுத்துக்கொண்டு வர இரத்தத்தில் உள்ள கிளிசரைடுகள் குறைந்து கெட்ட கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும். பனங்கிழங்கில் கால்சியம் அதிகம் இருப்பதால் மூட்டு வலி மற்றும் முழங்கால் வலியை குறைக்க உதவுகிறது. எலும்புகளை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்கிறது. வேக வைத்த பனங்கிழங்கை நன்றாக வெயிலில் காய வைத்து பொடி செய்து பசும்பாலுடன் சிறிதளவு இந்த பனங்கிழங்கு பொடியை சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிடலாம். கூழ், கஞ்சி, தோசை என செய்து காலையில் சாப்பிட்டு வந்தால் பசியும் நீங்கும். அதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். ஒல்லியாக இருப்பவர்களுக்கு உடல் எடையும் விரைவில் அதிகரிக்கும். உடல் வலிமை பெறும். அதேபோல் வேக வைத்த கிழங்கை புட்டுமாவு போல் பொடி செய்து அதனுடன் தேங்காய் துருவல், வெல்லம் அல்லது பனைவெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். பனங்கிழங்கில் பித்தம் கொஞ்சம் அதிகமாக உள்ளது. எனவே இதை சாப்பிட்ட பின் மிளகு 5 எடுத்து வாயில் போட்டு மென்றுவிட வேண்டும். மற்றபடி பனங்கிழங்கை சாப்பிடுவதால் உடலுக்கு வலு கிடைப்பதுடன் ஆரோக்கியம் உண்டாகும். அடுத்த காணொளியில் நாம் பனை குருத்து பற்றி பார்ப்போம். நன்றி.